గోవింద గోవింద సప్తమి రథ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద
கோவிந்தா ஹரி கோவிந்தா. श्रीनिवासानुकम्पयः इक्षुसारस्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायितम्. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் கலியுக பிரத்யக்ஷ தெய்வம் திருவேங்கடமுடையான் கலவு வெங்கடநாயகா என்று போற்றப்பட்டது. இன்று திருமலையிலிருந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் பக்தி தொலைக்காட்சியின் மூலம் நாம் ரத சப்தமி என்று அந்த திருவேங்கடமுடையானையும் அந்த சூரியபிரப வாகனத்தையும் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் நம் வீட்டிலிருந்து. சூரிய கிரகண துல்யாசா சுக்லா மாகஸ்ய சப்தமி அருணோதயவேளாயாம் ஸ்நானம் தத்ர மகாபலம். மாகே மாசிசிதே பக்ஷே சப்தமி கோட்டி புண்ணியதா குர்யாத் ஸ்நானார்க்யம் ஆயுராரோக்கிய சம்பதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எப்படி சூரிய கிரகணத்திற்கு ஒரு விசேஷம் உண்டோ அப்படிப்பட்ட விசேஷம் இந்த சூரிய பிரப வாகனத்தில் ரத சப்தமி என்று நாம் அந்த திருவேங்கடமுடையானுடன் சேர்ந்த அந்த சூரிய பிரபையையும் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சூரிய பிரப வாகனத்தில் திருவேங்கடமுடையான் மிக அழகாக எழுந்துள்ளிருக்கிறார். சூரிய கிரகண துல்யாசா சுக்லா மாகஸ்ய சப்தமி. மாக மாசத்தில் சப்தமி அன்று, அதாவது சுக்லபக்ஷ சப்தமி அன்று அருணோதய வேளாயாம் அந்த சூரிய பகவான் அருண பகவானாக இருந்து கொண்டிருக்கிற சமயத்தில், அதாவது சூரியோதய சமயத்தில் ஸ்நானம் தத்ர மகாபலம். இந்த சமயத்தில் இப்பொழுது நாம் அந்த தீர்த்தமாடினால் மகாபலம், எல்லா பலத்திற்கும் மேலாக மகாபுருஷா என்று சொல்லுவது போல் மகாபலம் உண்டு. சாதாரண பலமில்லை, மகாபலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாகே மாசிசிதே பக்ஷே சப்தமி கோட்டி புண்ணியதா. இந்த ரத சப்தமி என்று அந்த பிராமி முகூர்த்தத்தில் நாம் தீர்த்தமாடி திருவேங்கடமுடையானை சேவித்தோமானால் கோட்டி புண்ணியதா. அதற்காக என்ன பண்ண வேண்டும் என்றால் குர்யாத் ஸ்நானம் அர்க்யம் ச. அந்த தீர்த்தமாடுதல் அர்க்யத்தை விட்டோமானால் ஆயு ஆரோக்கிய சம்பதா, எல்லோருக்கும் ஸ்வஸ்தமான ஒரு ஆயுஷ், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, சம்பதா எல்லா விதமான சம்பத்துக்களும் சேரும். அதாவது தன சம்பத்தாகட்டும், வித்யா சம்பத்தாகட்டும், எப்படிப்பட்ட சம்பதாக இருந்தாலும் சரி, எல்லா தனம் நமக்கு சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால், ஷஷ்டி அன்று ராத்திரி உபவாசம் செய்து சப்தமி என்று
அருணோதய காலத்தில், அதாவது சூரியன் உதயத்துக்கு நன்றாக வெளிவரத்துக்கு முன்பு அந்த அருணோதய காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த சமயத்தில் ஸ்நானம் செய்தால் 7 ஜன்மங்களில் நாம் பண்ண பாபங்கள் எல்லாம் போகிவிடும். ரோகங்கள், துக்கங்கள் நாசனமாகிவிடும். அதற்காக நாம் நல்ல மனதுடன், நல்ல ஒரு வாக்குடன் இந்த சரீரத்தை சுத்திப்படுத்திக் கொண்டு, மனதை சுத்திப்படுத்திக் கொண்டு நாம் ஸ்நானம் செய்து பகவானை சேவித்தோமானால் கோடி ஜன்ம பலம் நமக்கு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றால், விரத சூடாமணி என்ற கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கம், வெள்ளி, பித்தளை எதுவாக இருக்கட்டும், அதில் விளக்கேற்றி, அதாவது நெய் சேர்த்தோ இல்லை நல்லெண்ணெய் சேர்த்தோ அந்த விளக்கை ஏற்றி நம் நெத்தியில் வைத்துக்கொண்டு ஒரு நதி தீரத்துக்கு சென்று அங்கு அந்த சூரிய பகவானை தியானித்து கொண்டு அந்த தீபத்தை நதியில் நாம் சேர்த்து விட்டோமானால் அது நல்லதை கொடுக்கும். அப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில், ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் தலையில் ஒரு பத்திரத்தை வைத்துக்கொண்டு, ஜனனி த்வம் ஹி லோகானாம் சப்தமி சப்த சப்திகே சப்த வியாஹிருதிகே தேவி நமஸ்தே சூரியமாத்ரிகே. ஜனனி த்வம் ஹி லோகானாம் சப்தமி சப்த சப்திகே சப்த வியாஹிருதிகே தேவி நமஸ்தே சூரியமாத்ரிகே. அதாவது சப்த அஸ்வங்களுடன் இருக்கின்ற ஒரு சப்தமி, நீதான் இந்த சகல லோகத்திற்கும் தாயாக இருக்கின்றாய், சூரியனுக்கும் தாயாக இருக்கின்ற உனக்கு என்னுடைய வணக்கங்கள் என்று சூரியனுக்கு அர்க்யத்தை கொடுக்க வேண்டும். சூரிய பகவானை நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு பிறகு தர்ப்பணத்தையும், அதாவது அர்க்யத்தையும் விட வேண்டும். இந்த சப்தமி விரதம் என்பது ஒன்றுதான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரத சப்தமி, கல்யாண சப்தமி, கமல சப்தமி, சர்க்கரா சப்தமி, அச்சலா சப்தமி, ரதாங்க சப்தமி, மகாசப்தமி, ஜயா சப்தமி, விஜயா சப்தமி, ஜயந்தி சப்தமி, அபராஜிதா சப்தமி, மகாஜய சப்தமி, நந்தா சப்தமி, சித்தார்த்தகாதி சப்தமி, சாக்ஷுபார்யா சப்தமி, சர்ஷப சப்தமி, மார்த்தாண்ட சப்தமி, சூரியவிரத சப்தமி, சப்த சப்தி சப்தமி, அர்க்கசம்புட சப்தமி, நிம்ப சப்தமி, மரீச்சி சப்தமி, பல சப்தமி என்று அநேக விதமான அந்த சப்தமி விரதங்கள் நாம் எல்லா விதமான புராண கிரந்தத்தில் நாம் பார்க்கலாம். இப்படி இந்த சப்தமி எல்லாம் யாரை குறிக்கின்றது என்றால் அந்த சூரிய பகவானை மாற்றம்தான் குறிக்கின்றது. அதில் நாம் இன்று ரத சப்தியை சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த ரத சப்திமையை பஞ்சாங்க எழுதுகிறவர்கள், அதாவது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சூரிய ஜெயந்தி என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட இந்த வைவஸ்வத மன்வந்தரத்திற்கு முதலாக இருக்கின்ற இந்நாள்தான் அந்த ரதசப்தமி. அபோஜ்ய அர்க்கவிரதாதிகளை நாம் சேவிக்க வேண்டும். அதாவது போஜனம் செய்யாமல் இருக்கின்ற விரதம். எப்படி என்றால், வைவஸ்வதர் 7வது மனு,
சூரியன் விவஸ்வந்தன், அவனுடைய குமாரன் வைவஸ்வதன். அதாவது இப்பொழுது மனு என்றது வைவஸ்வத மனுவுதான். இந்த மன்வந்தரத்துக்கு ரதசப்தமிதான் சம்வத்சராதி, அதாவது உகாதி. மன்வந்தராதி பர்வதினமும் இன்றுதான். பித்ருதேவதைகளுக்கு பிரியமான நாள். அதற்காக தான் ரதசப்தமி என்று. மகர சங்கராந்தி போல் பித்ருதர்ப்பணம் செய்வதும் பழக்கம் உண்டு. பித்ருதேவதைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும். சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் அந்த திரவிட தேசாதிபதியான சத்யவிரதன்தான் இந்த கல்பத்தில் வைவஸ்வத மனுவாக இருக்கின்றார் என்று புராணங்கள் சொல்லுகின்றது. ஆக இந்த பூலோக வைகுண்டத்தில் எல்லா பாகவதர்களும் பக்தர்களும் சூரியபிரப வாகனத்தில் திருவேங்கடமுடையானை இன்று ரதசப்தமி என்று சேவித்து கொண்டிருக்கிறாள். கலவு வெங்கடநாயகா என்று. இந்த சூரிய ஜெயந்தி என்று நாம் சொல்லுகிறோம். இதேதான் சௌர சப்தமி என்றும் பாஸ்கர சப்தமி என்றும் ஜெயந்தி சப்தமி என்றும் மகாசப்தமி என்றெல்லாம் பல பிரதேசங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த எல்லா விதமான சப்தமியும் சூரிய பகவானை சேவிப்பதற்காக தான் ஏற்பட்டிருக்கிறது என்று ரொம்ப விசேஷமாக நாம் தெரிந்து கொள்ள வேணும். மாக சுத்த சப்தமி என்று சூரியனை சிருஷ்டித்தான் பகவான். ஆக அந்த தினம் சூரிய ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. சௌர சப்தமி, பாஸ்கர சப்தமி என்று சூரிய ஜெயந்தி என்றதற்கு பரியாய பதங்களாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சம்வத்சரத்தில், அதாவது ஒரு ஆண்டில் 24 சப்தமியில் ரதசப்தமி என்பது ககோள சாஸ்திரத்தின் பிரகாரமும் மிக உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நாள் சூரியோதய காலத்தில் ஆகாசத்தில் நாம் பார்த்தோமானால் நட்சத்திரங்களுடைய சன்னிவேஷம் ரதாகாரமாக இருக்கின்றதாம். ஆக நாம் தலையை தூக்கி நாம் பார்த்தோமானால் அந்த ஆகாயத்தில் அந்த ரதாகாரத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கலாம் என்று, அதை வைத்து கொண்டுதான் இன்று ரதசப்தமி என்று சொல்லப்பட்டு அந்த திருவேங்கடமுடையானை சூரிய பிரபையில் வாகனத்தில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ நமோ நாராயணா, நமோ நமோ என்னை காப்பாய் என்றென்றும் வினை தீர்ப்பாய் தினம்தோறும். ஓம் நமோ நமோ நாராயணா, நமோ நமோ. உருகி உருகி உந்தன் பாதம் பணிந்தோம் நாங்கள். தினமும் தினமும் பெருகி பெருகி இன்று ஞானம் வளர்ந்தது எமக்கும். கணமும் கணமும் நாராயணா, ஹரிநாராயணா, நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா. ஓம் நமோ நமோ நாராயணா, நமோ நமோ. போற்றி போற்றி உந்தன் நாமத்தை உரைத்தோம் நாடும். தினமும் தினமும் உன்னை காணவே ஓடி வந்தோம் நாடும். கணமும் கணமும் நாராயணா, ஹரிநாராயணா,
கோலத்தை ரசித்தோம் நாங்கள். தினமும் தினமும் வேண்டி வேண்டி உன் அருளை கேட்டோம் நாங்கள். கணமும் கணமும் நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. ஓம் நமோ நமோ நாராயணா நமோ நமோ. என்னை காப்பாய் என்றென்றும் வினை தீர்ப்பாய் தினந்தோறும். ஓம் நமோ நமோ நாராயணா நமோ நமோ. ஓம் நமோ நமோ நாராயணா நமோ நமோ. ஜயது சூரியம் சப்தலோகைகதீபம் கிரணக்ஷமிதா பாபக்லேஷ துக்கஸ்ய நாசகம் அருணகிரணகம்யம் ஆதிம் ஆதித்யமூர்த்திம் சகலபுவனவந்தியம் பாஸ்கரம் தம் நமாமி. ஸ்ரீ சூரிய பகவானே, உனக்கு நமஸ்காரம். 7 உலகங்களுக்கும், அதாவது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனர்லோகம், தபோலோகம், சத்யலோகம் என்று 7 லோகங்களுக்கும் நீ ஒளியேற்றும் விளக்காக இருக்கிறாய். உன்னிடமிருந்து பரவும் ஒளிக்கதிர்கள் துக்கங்களையும் கவலைகளையும் போக்குகின்றது. உனது கிரணங்கள் எம்மை ஆட்கொள்கின்றன. நீயே முதல்வன், முதன்மையானவன். சகல உலகங்களும் உன்னை வணங்கும். ஒளி வீசுபவனே, உனக்கு நமஸ்காரம் என்று அந்த சூரிய பகவானை நாம் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம். 7 லோகங்களுக்கும் பிரத்யக்ஷ தெய்வமாக அந்த சூரிய பகவான் இருக்கின்றான். ஆக அந்த அந்தர்யாமியாய் இருக்கின்ற பகவானை நாம் பார்க்கின்றமோ இல்லையோ, ஆனால் நித்தியம் அந்த சூரிய பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். சூரிய பகவானின் மூலமாக அந்த திருவேங்கடமுடையான், அதேபோல் அந்த மகாவிஷ்ணுவையும் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அந்த ஒளியேற்றம் விளக்காக இருக்கின்றவன் அந்த சூரிய பகவான். அந்த சூரிய பகவானிடம் இருந்து பரவும் அந்த ஒளிக்கதிர்கள்தான் இந்த லோகத்திற்கும் சப்த லோகத்திற்கும் ஜீவமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானை நாம் சேவித்தோமானால், அந்த ராமனையே அந்த யுத்தத்தில் காப்பாற்றின அந்த சிரேஷ்டதமமான ஒரு வரன் அந்த சூரிய பகவான் என்று நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த முதல்வனான அந்த சூரிய பகவானை நாம் சேவிப்போம். சகல உலகங்களும் அந்த சூரிய பகவானை சேவித்து மகிழும். ஏனென்றால் ராமாயணத்தில் ததோ யுத்த பரிஸ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் என்று அகஸ்திய மகாமுனியால் போற்றப்பட்டது இந்த ஸ்தோத்திரம், அதாவது ஆதித்ய ஹிருதயம் என்று. இதை 3 தடவை சொல்லி அந்த ராமபிரான் ராவணாசுரனுடைய அந்த யுத்தத்தில் ஜெயித்தார் என்பது புராணங்கள். ராமராவணாசுர யுத்தம் முடிவுற்றும் தருவாயில் ராமனுக்கு சோர்வு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் ராவணாசுரன் வல்லமை படைத்தவனாக தென்பட்டான். ததோ யுத்த பரிஸ்ராந்தம் என்கிறார். சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் என்று. உடனே தெய்வதைஷ்ச சமாகம்ய திரஷ்டும் அபியாகதோரணம் உபாகம்ய பிரவீத்ராவம் அகஸ்தியோ பகவான் ரிஷி. போர்க்களத்தின் வாயிலிலே அகஸ்திய முனிவர் ராமபிரானை சந்தித்தார். அப்பொழுது அவரது அந்த சோர்ந்த நிலையைக் கண்டு
தெரிவிக்கிறார் அகஸ்திய பகவான். ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம் ஏன சர்வான் அரீன் வத்ச சமரே விஜயிஷ்யசி. அந்த யுத்த சமயத்தில் அகஸ்திய மகாமுனி அந்த ராமன் சோர்வையடைந்ததை பார்த்து தன் இடத்தில், அந்த ராமபிரானின் இடத்தில் வந்து தெரிவிக்கிறார். ராம ராம மகாபாஹோ ஸ்ருணு குஹ்யம் சனாதனம். ஓ ராமா, சனாதனமானதும் குஹ்யமானதும், அதாவது ரகசியமானதும் முக்கியமானதும் இருக்கின்ற இந்த விஷயத்தை ஸ்ருணு, நான் உனக்கு தெரிவிக்கிறேன், நீ தெரிந்து கொள். பலமான ஆயுதம் பொருந்திய ராமபிரானே என்கிறார் அகஸ்திய மகாமுனி. சத்ருக்களை தோற்கடித்து போரில் வெல்வதற்கான நிரந்தரமான தீர்வை, ஒரு ரகசியமான ஒரு தீர்வை உனக்கு இப்போது நான் சொல்லுகிறேன். ஏன சர்வான் அரீன் வத்ச, வத்சாய் குழந்தாய் என்கிறாய். அதாவது இந்த யுத்தத்தில் நீ இன்னும் பரிபக்குவம் அடையவில்லை. ஏனென்றால் இதற்கு ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் உள்ளது. அது அந்த போரில் சத்துருக்களை வெல்வதற்கான ஒரு மந்திரத்தை நான் தெரிவிக்கிறேன், ஒரு ரகசியத்தை நான் தெரிவிக்கிறேன். அதை உனக்கு தெரிவித்தால் உடனே என்ன நடக்கும் என்றால், ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சுபம். அந்த ஆதித்ய ஹிருதயம் ஒரு புண்ணியமிக்க மந்திரம் இருக்கின்றது. எதிரிகளை வீழ்த்தும். தினமும் பக்தியுடன் அதை பாராயணம் செய்பவர்களுக்கு நிரந்தரமான முழுமையான வெற்றிகள் கிடைக்கும். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம். அதாவது அந்த சத்ருவாகட்டும் பகிஷத்ருக்கள் ஆகட்டும், இப்படிப்பட்ட எல்லா விதமான ஒரு நாட்டுக்கு, வீட்டுக்கு, சமூகத்துக்கு தீயை செய்யும் அந்த எல்லா விதமான சத்துருக்களும் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நாம் சேவித்தோமானால் அது எல்லாம் விலகிவிடும் என்கிறார் அகஸ்திய மகாமுனி. சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். அந்த ஆதித்ய ஹிருதயம் எப்படிப்பட்டது என்றால் சர்வ சௌபாகியங்களையும் அளிக்கும். சத்துருக்களை அது அழித்துவிடும் என்று நினைக்க வேண்டாம், நமக்கும் சௌபாகியத்தை கொடுக்கும் ஒரு விஷயம்தான் அந்த ஆதித்ய ஹிருதயம். சர்வ பாபங்களையும் அழிக்கும். நாம் செய்த பாபங்கள் எல்லாம் போகிவிடும். சிந்தையில் உள்ள கவலைகளை ஒழிக்கும். ஆயுளையும் அதிகரிக்கும். ஆயுர்வர்தனமுத்தமம். ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். அந்த சூரிய பகவான் தனது பொன்னான கிரணங்களை எங்கும் பரப்புகிறார். ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் என்று தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படுகிறார் இந்த சூரிய பகவான். திவ்யமான ஒளியின் வன்மையால் அந்த அண்ட சராசரங்களிற்கும் அதிபதியாக விளக்குகின்றார். பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். அந்த புவனேஸ்வரனான அந்த பாஸ்கரனை நாமும் சேவித்து கொண்டிருக்கிறோம் திருமலா திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம். அப்படிப்பட்ட அந்த ஆதித்ய பகவான் எப்படி இருக்கின்றார் என்றால் ரொம்ப விசாலமாகவும் பிரகாசமாகவும் இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற அந்த ஆதி பகவான் சூரிய பகவான் தனது ஒளிமிக்க கிரணங்களால் தேவர்களும் அசுரர்களும் கூட அடங்கிய எல்லா உலகங்களையும் காப்பாற்றுகிறார். தேவலோகத்தையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், அந்த அசுரலோகத்தையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானை ரதசப்தமி என்று நாம் நன்றாக சேவிப்போம்.
நிலவும் பனியில் திருமலை விரியும் ஆலயமணியின் நாதம் முழங்கும் கோவிந்தன் எழவே கீதம் வழங்கும் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. செங்கதிரோனின் செஞ்சுடரொளியில் தங்க விமானம் எங்கும் பிரகாசம் இங்கே தெரியும் மங்கள ஒளியில் எங்கள் இதயம் பொங்கிய மகிழும் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஒவ்வொரு படியாய் மலை மேலேறி வரிசையில் நின்று மெல்ல நகர்ந்து சந்நிதி நுழையும் என் நிலை தன்னை சொல்லவும் வருமோ சொல்லி புரியுமோ ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. நீல பெருங்கடல் நிமிர்ந்தாற் போலே நெடுமால் நின்றான் சந்நிதி உள்ளே ஆழியும் சங்கும் வாழி எனவே வாழ்த்தும் கைகள் ஆழ்த்தும் அருளில் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும். ரதசப்தமி சூரிய பிரப வாகனத்தில் திருவேங்கடமுடையானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆதித்ய ஹிருதயம் அகஸ்தியர்னால் போற்றப்பட்டது. ஏஷ பிரம்மா ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோ தனதः காலோ யமசோமோ ஹ்யபாம்பதி என்று சூரிய பகவானே பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஸ்கந்தன், காலன், பிரஜாபதி, மகா இந்திரன், யமன், சந்திரன், குபேரன் என்று வருணனும் பிதரோ வசவசாத்யாஹி அஸ்வினோ மருதோ மனு வாயு வன்னி பிரஜா பிராண ருத்துகர்த்தா பிரபாகர. இந்த சூரிய பகவானே பித்ரு, வசு, தனங்களை அளிப்பவர். தெய்வாம்சமுள்ள யோகிகள், தேவர்கள், தேவலோக வைத்தியர்கள் மனு, வாயு, அக்னி ஆவார். அவரே எல்லா பருவங்களையும் சீதோஷ்ணங்களையும் விருஷ்டிக்கிறார். எல்லா உயிர்களையும் காக்கின்றார். தனது ஒளியால் ஞானத்தை கொடுக்கின்றார். உதயத்தையும் ஏற்படுத்துகிறார். இவர்தான் பிரபாகரா சூரிய பகவான். ஆதித்யா சவிதா சூர்யா ககः பூஷா கபஸ்திமான் சுவர்ணசதுருஷோ பானு ஹிரண்யரேதா திவாகர. சூரிய பகவான் ஆதித்யன் புதல்வன். அதிதி தேவி தேவர்களுக்கெல்லாம் தாய். அண்ட சராச்சரங்களையும் படைத்தவள். தங்கத்திற்கு நிகரான ஒளியைக் கொண்டவள். அவளே எல்லா உலகங்களுக்கும் வாழ்வாதாரம். அவளே விடியலின் தேவதையாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானை அதோ பக்தர்கள் எல்லோரும் அந்த சிறுவயதிலேயே வந்து அந்த திருவேங்கடமுடையானுடைய சந்நிதியில் அந்த பகவானை போற்றும் வழியில் அந்த நடனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டியத்தையும் அந்த பகவானிடத்தில் தம்முடைய பக்தியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஹரிதஸ்வஹா சஹசிரார்ஷி சப்ததப்திர்மரீச்சிமான் திமிரோன்மதன சம்பு துவஷ்டா மார்த்தாண்ட அம்சுமான். சூரிய பகவான் 1000 கிரணங்களை உடையவர். 7 பசுமஞ்சள் நிறமுடைய குதிரைகளை உடையவர். இருளை அகற்றுகிறவர்.
அந்த துரதிருஷ்டத்தை விரட்டுகிறவர். தனது கிரணங்களை எங்கும் நிறைக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். திமிரோன்மதனஹா சம்புஹு துவஷ்டா மார்த்தாண்ட அம்சுமான் என்றெல்லாம். ஹிரண்ய கர்ப்பா சிசிரா ஸ்தபனா பாஸ்கரா ரவிஹி அக்னிகர்ப்பா அதிதே புத்திரா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த சூரிய பகவான், அதாவது சூக்ஷ்ம சரீரமுள்ளவர், கடுங்குளிரை அகற்றுபவர், நெருப்பே உருவானவர், தீய எண்ணங்களையும் தீமைகளையும் அகற்றுபவர் யார் என்றால் அந்த சூரிய பகவான் என்று அகஸ்தியமுனி அந்த ராமபிரானுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் அஞ்சனா இருளை அகற்றி தீமைகளையும் மரண பயத்தையும் போக்குகின்றார். வேதங்களை கரை கண்டவர், மழையை பொழிப்புகிறார், நீர்நிலைகளை நேசிக்கிறார், விந்திய மலைகளை தெய்வீகமாக கடக்கின்றார் என்று தெரிவிக்கிறது அந்த ஆதித்ய ஹிருதயம். இப்படிப்பட்ட அந்த ஆதித்ய ஹிருதயத்தில் ஆதபி மண்டலி மிருத்யு பிங்கள சர்வதாபனா கவிர் விஸ்வோ மகாதேஜா ரக்த சர்வபவோத்பவா என்று சூரிய பகவான் அண்டவெளியின் ஆச்சாரியனாக இருக்கின்றான். அவரே வெப்பத்தை கொடுக்கிறார். உயிர்களின் முதலும் முடிவும் அவரேதான். அவரே அகிலத்தையும் இயக்குகின்றார், எங்கும் நிறைந்து இருக்கின்றார். அந்த செங்கதிர்கள் உலகத்தை உயிரினங்களை வாழ வைக்கின்றது. ரக்தா சர்வபவோத்பவா என்கிறார் அகஸ்திய மகாமுனி. எல்லா விதமான விருட்சங்களாகட்டும், கொடிகளாகட்டும், இந்த ஜீவங்களாகட்டும், நிர்ஜீவங்களாகட்டும், எல்லா விதமான சராச்சரங்கள் எல்லோமே இந்த சூரிய பகவானை ஆசிரயித்துதான் இருக்கின்றது என்கிறார். நக்ஷத்திர கிரகதாராணாம் அதிபா விஸ்வபாவனா தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே என்கிறார். அதாவது இந்த சூரிய பகவான் நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் தலைவராக இருக்கின்றார். எல்லா விதமான நட்சத்திரங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாக யார் இருக்கின்றார்? இந்த சூரிய பகவான். எல்லா விதத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றார். அவரே இந்த அகிலத்தையும் உருவாக்குகின்றார், காக்கின்றார் இந்த சூரிய பகவான். அந்த கதிரவனின் 12, அதாவது ததார்யா மித்ரா வருணா இந்திர விஸ்வன் துவஷ்டா விஷ்ணு அம்சுமான் பாகா புஷா பிரக்ஞா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த உருவிலும் ஒளிமயமாக இருக்கின்றார் இந்த சூரிய பகவானே. அப்படிப்பட்ட சூரிய பகவானே, உனக்கு நமஸ்காரம், நமோஸ்துதே. அந்த சூரிய பகவானை இட்டு சேவித்து அந்த நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். நம பூர்வாய கிரயே பশ্চিமாயாத்ரயே நம ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நம. நம பூர்வாய கிரயே பশ্চিமாயாத்ரயே நம என்று சூரியன் உதிக்கும் கிழக்கு மலைகளுக்கும் சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு மலைகளுக்கும் நமஸ்காரம் என்கிறார் அகஸ்திய மகாமுனி. அதாவது சூரியோதயம் அந்த பூர்வமுகமாக இருக்கின்றதே என்று நாம் நினைக்க வேண்டாம். சூரியன் அஸ்தமிக்கிற இடமும் நமக்கு பவித்திரமானது. அதையும் பார்த்து நாம் சந்தியாவந்தனம், சாயம் சந்தியாவந்தனம் என்கிறோம். அந்த சமயத்திலும் நாம் அந்த சேவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி வைபவோபேதமான இந்நாள் பொன்னாளாக நினைத்து கொண்டு அதோ அந்த கலியுக வைகுண்ட லோகத்தில் பக்தர்கள் எல்லோரும் இந்த இடத்தில் அந்த சூரிய பிரப வாகனத்தில் திருவேங்கடமுடையானை சேவித்து கொண்டிருக்கிறார். ஜயாய ஜயபத்ராய ஹரியஸ்வாய நமோ நம. நமோ நம சஹசிராம்சோ ஆதித்யாய நமோ நம. அந்த வெற்றியாளனுக்கு நமஸ்காரம். எல்லா விதமான ஒரு வெற்றியை கொடுப்பவன் அந்த சூரிய பகவான். அந்த வெற்றியால் கிட்டும் அனைத்தும் செல்வங்களுக்கும் நமஸ்காரம். 1000 கதிர்களுடையனுக்கு நமஸ்காரம். அதிதியின் புத்திரனாக இருக்கின்ற அந்த சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் என்று
பலவிதமான வர்ணங்களை வைத்துக் கொண்டு அந்த சூரிய பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ராமபிரானும். உன் கோயிலின் தரிசனமே புண்ணியமே கோவிந்தா. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று. குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா. உன்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. ஏழுமலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா வந்து விட்டோம் கோவிந்தா. ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு காண வந்தோம் கோவிந்தா காண வந்தோம் கோவிந்தா. ஏழுமலை நாதனுக்கு. கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா. ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு காண வந்தோம் கோவிந்தா. மனதில் தோன்றும் ஆசைகள் போலே எத்தனை படிகள் மலைகளின் மேலே ஒண்ணு ஒன்னா தாண்டி நாங்க வந்தோம் ஐயா. சாமி வரிசையினை பார்த்து விட்டு பயந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. குளத்தினிலே குளித்து விட்டு வரிசையிலே வந்து நின்னோம். கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே உன் நினைவே. கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் காண வேணும். ஏழுமலை நாதனுக்கு. கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே கோவிந்தா. கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் கோவிந்தா. இரவும் பகலும் வேறில்லை இங்கு, உழைத்த பணத்தில் உனக்கொரு பங்கு கோவிந்தா. சொல்லி சொல்லி கிட்ட வந்து விட்டோம், உன் முகத்தை பார்த்து கஷ்டங்களை மறந்து போயிட்டோம். கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று. குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா. உன்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த.
நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமः. நம பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமः. மிகுந்த உக்கிரமும் தைரியமும் வாய்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கிற அந்த சூரிய பகவானுக்கு நமஸ்காரம். தடைகளற்றவனுக்கு அந்த சூரிய பகவானுக்கு நமஸ்காரம். பத்ம பிரபோதாய, அதாவது தாமரையை மலரச் செய்பவனுக்கு நமஸ்காரம். மார்த்தாண்டாய நமோ நமः. வல்லமை கொண்ட சூரியனுக்கு நமஸ்காரம். பிரம்மேஷானாச்சுத அச்சுதேஷாய சூர்யாய ஆதித்யவர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமः. ஆதித்யன் புத்திரனாகிய சூரிய பகவானே பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆவார். அவருக்கு நமஸ்காரம். பிரம்மேஷானாச்சுதாய சூர்யாய ஆதித்யவர்ச்சசே, அதேபோல் பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமः. எங்கும் வியாபித்து எங்கும் நிறைந்திருக்கும் பேரிழானவர்க்கு அந்த சூரிய பகவானுக்கு நமஸ்காரம். தமோக்ஞாய ஹிமக்ஞாய சத்ருக்ஞாய அமிதாத்மனே கிருதக்ஞாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமः. ஜோதிஷாம் பதயே நமः. எல்லா விதமான ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றவன் அந்த சூரிய பகவான். இருளையும் குளிரையும் போக்கி எதிரிகளை என்றும் அழிக்கும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம். தமோக்ஞாய ஹிமக்ஞாய சத்ருக்ஞாய அமிதாத்மனே என்று சொல்லுகிறார். அதேபோல் கிருதக்ஞாய தேவாய, எவனொருவன் நம் இடத்தில் கிருதக்ஞனாக இருக்கின்றானோ, விஸ்வாசம் இல்லாமல் நம்மை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அப்படிப்பட்டவனும் செய்நன்றி மரத்தலை அகற்றி ஒளியால் திகழும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம். அப்படிப்பட்டவனும் அந்த தோற்கடிக்கும் ஒரு சக்தி இந்த சூரிய பகவானுக்கு உண்டு. கிருதக்ஞாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமः. அதேபோல் தப்தசாமீகராபாய வன்ஹயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ருச்சயே லோகசாட்சினே. சூரிய பகவான் ஒளிப்பிழப்பானவர். அவருக்கு நமஸ்காரம். அவரே உலகத்தை வடிவமைத்தவர். இருளை அகற்றி உலகத்தோர் காணும் வண்ணம் அமைந்துள்ள சூரிய பகவானுக்கு நமஸ்காரம். தப்தசாமீகராபாய வன்னையே விஸ்வகர்மனே. இந்த விஸ்வகர்மா என்ற பதம் அந்த சூரிய பகவானுக்கு இருக்கின்றது. அதாவது இந்த உலகத்தை வடிவமைப்பவர் அந்த சூரிய பகவான். காலை என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் சூரிய பகவானை வைத்து, மாலை என்று நாம் சொல்லுகின்றோம் என்றால் அதுவும் சூரிய பகவானை வைத்துதானே. சூரியாஸ்தமனம், சூரிய உதயம் என்றெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் நட்சத்திரங்களாகட்டும் எதுவா இருக்கட்டும், அப்படிப்பட்ட எல்லா விதமான ஒரு வைபவத்தை உடையவர் அந்த சூரிய பகவானே. இந்த உலகத்தை உருவாக்கி காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். அழிக்க வல்லவரும் அவரே. அவருக்கு நமஸ்காரம். அவரது அபரிமிதமான ஒளியாலேயே மழையை தருகிறார். சூரிய பகவான் வெயில்தானே என்றால் இந்த சூரிய பகவான் தான் நமக்கு மழையையும் கொடுப்பவர். எப்படி என்றால் இந்த பூமியில் இருக்கின்ற இந்த ஜலத்தை தன் கிரணங்களால் ஏற்றுக்கொண்டு பிறகு அது மழையாக நமக்கு கொடுப்பவரும் அந்த சூரிய பகவானே. அப்படி அபரிமிதமான ஒளியாலேயே மழையை தருகிற அந்த சூரிய பகவானுக்கு இந்த உலகை என்றும் கடமைப்பட்டிருக்கின்றது. ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதா ஏஷ அக்னிஹோத்திரஞ்ச பலஞ்ச அக்னிஹோத்திரினாம் என்றெல்லாம் தெரிவிக்கின்றது. எப்படி என்றால் இந்த உலகத்து உயிர்களெல்லாம் உறங்கும் போதும் சூரிய பகவான் விழித்து இருக்கின்றார். அவர் அக்னியால் ஹோமம் செய்கிறார். அவரே அக்னி. அக்னி ஹோமத்தின் கனிகளும் பலனும் அவரே என்கிறார். ஏஷைவ அக்னிஹோத்திரஞ்ச பலஞ்ச ஐவ அக்னிஹோத்ரிணாம் வேதாச்ச கிருதவச்சைவ
கிரதூனாம் பலமேவச்ச. வேதங்களும் அவர்தான், கிரதுக்களும் அவர்தான், அந்த கிரதுவுடைய பலமும் அவர்தான். இப்படி எப்படி எவ்வளவு இருக்கின்றதோ அது எல்லாம் கூட அந்த சூரிய பகவானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனமாபத்சு கிருச்ரேஷு காந்தாரேஷு பயேஷு ச கீர்த்தயன் புருஷா கஷ்யன் நாவசீததி ராகவ என்கிறார் ஆதித்ய அகஸ்திய மகாமுனி. ஓ ராகவனே, அவமானத்தினாலேயோ பயத்திலோ துன்பத்திலோ இருப்பவர்கள் சூரிய தேவனின் நாமத்தை ஜபித்தால் நிச்சயமாக அவற்றிலிருந்து மீண்டு வருவார்கள். எப்படி என்றால், ஏனமாபத்சு கிருச்ரேஷு, ஆபத்சு ஆபத்காலத்தில் சூரிய பகவானை நினைக்கலாம். ராமபிரானை நாம் சொல்லுகின்றோம் அல்லவா? ஆபதாமஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம் என்று அந்த ஆபத்தில் காப்பாற்றுவன் அந்த ராமபிரான் என்று சொல்லுகின்றோம். அதேபோல் பிரத்யக்ஷ தெய்வமான இந்த சூரிய பகவான் கூட ஏனம் ஆபத்சு கிருச்ரேஷு, எல்லா விதமான ஆபத்துக்களும் இருக்கட்டும், எப்படி பயத்தினாலும் இருக்கட்டும், காந்தாரேஷு எல்லா விதமான லௌகிகமான ஒரு பயங்கள் இருக்கட்டும், கீர்த்தயன் புருஷா கஷ்டித் எந்த புருஷன் அதை சேவித்து கொண்டிருக்கிறானோ, அந்த சூரிய பகவானை பிரார்த்திக்கிறானோ, கஷ்டித் ந அவசீததி அவனை அந்த சூரிய பகவான் கைவிட மாட்டான். ந அவசீததி என்கிறார் அகஸ்திய மகாமுனி. அவரை சேவித்து விட்டால் போதும் என்பது இல்லை. அவரை சேவித்தால் எவனுக்கும் அந்த விதமான கஷ்டங்கள் எல்லாம் விலகி அவர் நன்றாக இருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். பூஜயஸ்வமேனம் பூஜயஸ்வைனமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம் ஏதத்ரிகுணிதம் ஜத்வா யுத்தேஷு விஜயிஷ்யசே. இதுதான் ஆதித்ய ஹிருதயத்தில் இருக்கின்ற ஒரு ரகசியம். அதுதான் அகஸ்தியமுனி மிக அழகாக சூரிய பகவானுடைய வைபவத்தை தெரிவித்து அவருடைய நாமங்கள், அவருடைய கிருத்திகள், அதாவது அவர் செய்யும் வேலைகளையும், அவரால் இந்த உலகம் ஏற்பட்டதும் இந்த உலகம் இருக்கின்ற சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கும் காரணமாக இந்த சூரிய பகவான் இருக்கின்றான் என்றெல்லாம் தெரிவித்து, பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பூஜயஸ்வேனமேகாக்ரோ தேவதேவம் ஜெகத்பதிம், அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானை நீ தேவதேவம் ஜெகத்பதிம் தேவர்களின் அதிபதியும் இந்த உலகின் அரசனுமான அந்த சூரிய பகவானை முழுமையான அர்ப்பணிப்போடு வணங்க வேண்டும். ஏகாகிர சித்தனாக இருந்து கொண்டு அந்த சூரிய பகவானை சேவித்தால், தத்ரிகுணிதம் ஜப்த்வா எப்படி சேவிக்க வேண்டும் என்றால், இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை மும்முறை ஜபித்தால் வாழ்வின் எல்லா போர்களிலும் வெற்றி கிட்டும். ராமா, இந்த ஒரு யுத்தம் என்று நினைக்க வேண்டாம். எந்த விதமான யுத்தமாக இருந்தாலும் சரி, அந்த சூரிய பகவானை நாம் சேவித்தோம், 3 தடவை சேவித்தோமானால் எல்லா யுத்தங்களையும் நாம் ஜெயிக்கலாம் என்று அகஸ்திய மகாமுனி ராமபிரான் இட்டு தெரிவிக்கிறார். ஓம் நமோ வெங்கடேசாய. தங்க வண்ணமாய் சுடர்விடும் சூரியத்தபை தண்ணீலே செங்கன்மாலன் வருகின்றான், ஸ்ரீனிவாசன் வருகின்றான். தங்க வண்ணமாய் சுடர்விடும் சூரியத்தபை தண்ணீலே செங்கன்மாலன் வருகின்றான், ஸ்ரீனிவாசன் வருகின்றான். மங்கை அலர்மேல் மங்கையை தன் திருமார்பில் வைத்தவன், எங்கும் எதிலும் மொழி மூலம் எண்ணும் பெருமாள் வருகின்றான். மங்கை அலர்மேல் மங்கையை தன் திருமார்பில் வைத்தவன், எங்கும் எதிலும் மொழி மூலம் எண்ணும் பெருமாள் வருகின்றான். கோவிந்தன் கோபாலன் சூரிய நாராயணன், குறைகள் தீர்க்கும் பெருமாயன் அழகன் பேராயிரன். கோவிந்தன் கோபாலன் சூரிய நாராயணன், குறைகள் தீர்க்கும் பெருமாயன் அழகன் பேராயிரன். குதிரைகள் தாவி
தாவிப்பாய பின்னே நிறைந்த எழில்வதனன் பின்னே நிறைந்த எழில்வதனன் எல்லா திசையும் செந்தி பறக்கும் ஜுவாலைகள் சிதற வருகின்றான் ஜுவாலைகள் சிதற வருகின்றான் 7 குதிரைகள் தாவிப்பாய பின்னே நிறைந்த எழில்வதனன் எல்லா திசையும் செந்தி பறக்கும் ஜுவாலைகள் சிதற வருகின்றான் கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோகுலபாலா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோகுலபாலா கோவிந்தா வாழும் வாழ்விலே ஒளிமயமான எதிர்காலத்தை தந்திடவே வானாச்சலனாய் சூரிய வட்டம் நடுவில் நிறைந்து வருகின்றான் கோவிந்தன் கோபாலன் சூரிய நாராயணன் குறைகள் தீர்க்கும் பெருமாயன் அழகன் பேராயிரன் கோவிந்தன் கோபாலன் சூரிய நாராயணன் குறைகள் தீர்க்கும் பெருமாயன் அழகன் பேராயிரன் தங்க வண்ணமாய் சுடர்விடும் சூரியத்தபை தண்ணீலே செங்கன் மாலன் வருகின்றான் ஸ்ரீனிவாசன் வருகின்றான் தங்க வண்ணமாய் சுடர்விடும் சூரியத்தபை தண்ணீலே கோகுலம் காத்தான் கன்றுகள் மைத்தான் கோவிந்தன் கோபாலன் கோவிந்தன் கோபாலன் குடைகளின் அடியில் கோலாகலமாய் குலுங்கி அசைந்து வருகின்றான் குலுங்கி அசைந்து வருகின்றான் கோகுலம் காத்தான் கன்றுகள் மைத்தான் கோவிந்தன் கோபாலன் குடைகளின் அடியில் கோலாகலமாய் குலுங்கி அசைந்து வருகின்றான் கோவிந்தா ஹரி கோகுலபாலா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோகுலபாலா கோவிந்தா மேக பணியை விரட்டும் கதிர் போல் மேனி அழகன் வருகின்றான் வேங்கடவாசன் தரிசன பலனாய் மனையிரு நீக்கி நிறைகின்றான் கோவிந்தன் கோபாலன் சூரிய நாராயணன் குறைகள் தீர்க்கும் பெருமாயன் அழகன் பேராயிரன் கோவிந்தன் கோபாலன் சூரிய நாராயணன் குறைகள் தீர்க்கும் பெருமாயன் அழகன் பேராயிரன் தங்க வண்ணமாய் சுடர்விடும் சூரிய தபை தண்ணீலே செங்கன் மாலன் வருகின்றான் ஸ்ரீனிவாசன் வருகின்றான் மங்கை அலர் மேல் மங்கையை தன் திருமார்பில் வைத்தவன் எங்கும் எதிலும் ஒளி மூலம் எண்ணும் பெருமாள் வருகின்றான் கோவிந்தா ஹரி கோகுலபாலா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோகுலபாலா सूर्यं जगदानादं ज्ञानविज्ञानमोक्षदम्
जन्मदुकानं च यः करोति रवेतिने सप्तजन्म भविष्योति जन्म जन्म दरिद्रता श्रीशैलमधुमांसानि एकजन्ति रवेतिने नव्याधिशोकदारिद्र्यं सूर्यलोकं स गच्छते आदिदेव नमस्तुभ्यं प्रसीद मम भास्कर दिवाकर नमस्तुभ्यं प्रभाकर नमोऽस्तुते सप्तास्वरणमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् रोहितम्बरमारूढं सर्वलोकपितामहम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् त्रैगुण्यं च महासूर्यं ब्रह्म विष्णु महेश्वरम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् बृंहीतं वेदसां पुण्यं वायुराकाशमेव च प्रभुस्तं सर्वलोकानां तं सूर्यं प्रणमाम्यहम् बन्धूकपुष्पसङ्कासं मालकुण्डलभूषितम् एकचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् विश्वेशं विश्वकर्तारं महातेजप्रदीपनं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् तं सूर्यं जगतानादं ज्ञानविज्ञानमोक्षदम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्याष्टकं पठे नित्यं ग्रहपीडाप्रणाशनम् आहुर्गो लभते पुत्रा दरिद्रोदयमार्गवे आदिशं च यः करोति रवेतिने सप्तजन्म फलिद्रोगी जन्म जन्म दरिद्रता श्रीशैलमधुमांसानि एकजन्ति रवेतिने नव्याधिशोकदारिद्र्यं सूर्यलोकं स गच्छते आदिदेव नमस्तुभ्यं प्रसीद मम भास्कर दिवाकर नमस्तुभ्यं प्रभाकर नमोऽस्तुते सप्तास्वरणमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् लोहितम्बरमारूढं सर्वलोकपितामहम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् त्रैगुण्यं च महासूर्यं ब्रह्म विष्णु महेश्वरम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् बृंहीतं वेदसां पुण्यं वायुराकाशमेव च प्रभुस्तं सर्वलोकानां तं सूर्यं प्रणमाम्यहम् बन्धूकपुष्पसङ्कासं मालकुण्डलभूषितम् एकचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् विश्वेशं विश्वकर्तारं महातेजप्रदीपनं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् तं सूर्यं जगतानादं ज्ञानविज्ञानमोक्षदम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्याष्टकं पठे नित्यं ग्रहपीडाप्रणाशनम् आहुर्गो लभते पुत्रा दरिद्रोदयमार्गवे आमिषं मधुपानं च यः करोति रवेतिने सप्तजन्म भविद्रोगी जन्म जन्म दरिद्रता श्रीशैलमधुमांसानि एकजन्ति रवेतिने नव्याधिशोकदारिद्र्यं सूर्यलोकं स गच्छते ततो युद्धः परिश्रान्तं समरे चिन्तया स्थितम् रावणं च गतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितम् दैवतैष समागम्य द्रष्टुमभ्यागतो रणम्
हेषा तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पाति गवस्तिभिः एष ब्रह्मा च विष्णुः च शिवः स्कन्दः प्रजापतिः महेन्द्रो जनदत्तालो यमस्योमो यमापतिः पितरो वरवस्साद्या रश्मिनो मरुतो मनुः वायुर्वह्नि प्रजा प्राणा ऋतुकर्ता प्रभाकरः आदित्यः सवितः सूर्यः कलः पूषा गगनसीमान् सुवर्णसदृशोभानुः सर्वरेखा दिवाकरः सहस्राब्जे सप्त सप्ते मरीचिमान् तिथिरोहणरश्म्यं स्वस्ता मातानां सुमान् हिरण्यगर्भः शिशिरस्तमनो भास्करो रविः अग्निगर्भो विदे पुत्रः शङ्खः शिशिरनासनः यो अनाथस्तमो वेदे रुद्रविश्रामपारकः गणादृष्टेरपामित्रो विद्रवेदे प्लवङ्गमः आरवे मण्डले मृत्यो पिङ्गलः सर्वतापनः विश्वो महातेजरस्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रताराणामधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशाब्दं ते नमः पूर्वाय गिरये पश्चिमाय नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः जयाय जयभद्राय हर्यस्वाय नमो नमः नमो नमः सहस्रान्तो आदित्याय नमो नमः नमो उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्मप्रबोधाय माताण्डाय नमो नमः रग्नेशानासुकेशाय सूर्यायादित्यवर्षसे भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोघ्नाय हिमघ्नाय चतुर्घ्नाय वितात्मने त्रिगुणनिर्घ्नाय देवाय ज्योतिषाम्पतये नमः सप्तसामे कराभाय वन्दये विश्वकर्मणे नमस्तमो विविघ्नाय रुचये लोकसाक्षिणे नाशयत्येष वैभूतं तथैव सृजये प्रभुः वायत्येष नमस्तेष वश्यस्त्येष नमस्तिभिः एष सुप्तेषु जागर्ते भूतेषु परमेष्ठिनः एष दैवादिनोत्रं च फलं चैवादिनोत्रिणाम् वेदाशस्त्रतपश्चैव ततो न फलमेव च यानि कृत्यानि लोकेषु सर्वाण्येषु रये प्रभुः येन मापस्सु कृत्येषु कान्तारेषु भयेषु च कीर्तयं पुरुषं तस्येनावसेद विरागः बोधयस्वैनमेकाग्रो देवदेवं जगत्पते एतत्त्रिगुणितं त्यक्त्वा युद्धेषु विजयिष्यते अस्मिन् क्षणे महाबाहो रावणं तं वदिष्यसे एवमुक्ता तदागत्यो जगाम चेदागतम् एतत् श्रुत्वा महातेजनस्तः सर्वो भवद्भवः कारयामास सुप्रेतो राघवः प्रेतात्मवान् आदित्यप्रेषजत्पादो परं हर्षमवाप्तवान् त्रिलोचन्यासु चेद्भूता धनुराधाय वीर्यवान् रावणप्रेषरुष्टात्मा युद्धाय समुपागमत् सर्वयज्ञेन माता
पद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् लोहितं रथमारूढं सर्वलोकपितामहम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् त्रैगुण्यं च महासूर्यं ब्रह्म विष्णु महेश्वरम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् गृहीतं वेदसां पुण्यं वायुराकाशमेव च प्रभुस्तं सर्वलोकानां तं सूर्यं प्रणमाम्यहम् बन्दूकपुष्पसङ्कासं हारकुण्डलभूषितम् वेगचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् विश्वेशं विश्वकर्तारं महातेजप्रदीपनम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् तं सूर्यं जगदानादं ज्ञानविज्ञानमोक्षदम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्याष्टकं पठे नित्यं ग्रामेण प्रणासनम् आपुत्रो लभते पुत्रा दरिद्रो धनवान्मये आदिशं मधुपानं च यत्करोति अवेद्यते सप्तजन्म वरिद्रोगी जन्म जन्म दरिद्रता श्रीहरिमधुमांसानि एकजन्मिरवेद्यते नार्यादिशो मदादित्यं सूर्यलोकं स गच्छते आदिदेव नमस्तुभ्यं प्रसीद मम भास्करा दिवाकर नमस्तुभ्यं प्रभाकर नमोऽस्तुते सप्तास्वरसमारूढं गगनं गस्य भास्करम् श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् लोहितं रथमारूढं सर्वलोकपितामहम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् त्रैगुण्यं च महासूर्यं ब्रह्म विष्णु महेश्वरम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् गृहीतं वेदसां पुण्यं वायुराकाशमेव च प्रभुस्तं सर्वलोकानां तं सूर्यं प्रणमाम्यहम् बन्दूकपुष्पसङ्कासं हारकुण्डलभूषितम् एकचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् विश्वेशं विश्वकर्तारं महातेजप्रदीपनम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् तं सूर्यं जगदानादं ज्ञानविज्ञानमोक्षदम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्याष्टकं पठे नित्यं ग्रापेण प्रणासनम् आपुत्रो लभते पुत्रा दरिद्रो धनवान्मये आदिशं मधुपानं च यत्करोति अवेद्यते सप्तजन्म वरिद्रोगी जन्म जन्म दरिद्रता श्रीहरिमधुमांसानि एकजन्मिरवेद्यते नार्यादिशो गदारित्यं सूर्यलोकं स गच्छते आदिदेव नमस्तुभ्यं प्रसीद मम भास्करा दिवाकर नमस्तुभ्यं प्रभाकर नमोऽस्तुते सप्तास्वरसमारूढं प्रचण्डं पश्यपात्मजम् श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् लोहितं रथमारूढं सर्वलोकपितामहम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् त्रैगुण्यं च महासूर्यं ब्रह्म विष्णु महेश्वरम् महाभागारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् गृहीतं वेदसां पुण्यं वायुराकाशमेव च प्रभुस्तं सर्वलोकानां तं सूर्यं
विश्वकर्तारं महातेजप्रदीपनम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् तं सूर्यं जगदानादं ज्ञानविज्ञानमोक्षदम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्याष्टकं पठे नित्यं ग्रहपीडप्रणाशनम् अपुत्रो लभते पुत्रान् दरिद्रो धनवान् भवेत् आमिषं मधुपानं च यः करोति रवेतिने सप्तजन्म भवेद्रोगी जन्म जन्म दरिद्रता स्त्रीतैलमधुमांसानि एकजन्यवेद्दिने विशोकदारिद्र्यं सूर्यलोकं च गच्छते आदिदेव नमस्तुभ्यं प्रसीद ममासरा दिवाकरणमस्तुभ्यं प्रभाकर नमोऽस्तुते सप्तस्वरमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् लोहितं रथमारूढं सर्वलोकपितामहम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् त्रैगुण्यं सह सूर्यं ब्रह्म विष्णु महेश्वरम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् पृथ्वीं वेदसां पुण्यं वायुराकाशमेव च रघुसं सर्वलोकानां तं सूर्यं प्रणमाम्यहम् बन्धुकपुष्पसङ्काशं हारकुण्डलभूषितम् एकचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् विश्वेशं विश्वकर्तारं महातेजप्रदीपनम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्यं जगदानादं ज्ञानविज्ञानमोक्षदम् महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्याष्टकं पठे नित्यं ग्रहपीडप्रणाशनम् अपुत्रो लभते पुत्रान् दरिद्रो धनवान् भवेत्
नमोऽस्तु ते सप्तस्वरसमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तत्सूर्यं प्रणमाम्यहम् लोहिताम्बरमारूढं सर्वलोकपितामहम् महापापारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् त्रैगुण्यं च महासूर्यं ब्रह्म विष्णु महेश्वरम् महापापारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् गृहीतं वेदसां पुण्यं वायुराकाशमेव च प्रभुस्तं सर्वलोकानां तं सूर्यं प्रणमाम्यहम् संहारकुण्डलभूषितम् एकचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् विश्वकर्तारं महातेजप्रदीपनम् महापापारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्यं जगदानाथं ज्ञानविज्ञानमोक्षदम् महापापारं देवं तं सूर्यं प्रणमाम्यहम् सूर्याष्टकं वने नित्यं ग्रहपीडाप्रणाशनम् अपुत्रो लभते पुत्रा दरिद्रो धनवान्मये आदिशं मधुपानं च यः करोति रवेद्दिने सप्तजन्मबलिं योगी जन्म जन्म दरिद्रता श्रीतैलमधुमांसानि एकजग्गिरवेद्दिने नव्यादिशोकदारिद्र्यं सूर्यलोकं स गच्छति अदक्षमा प्रार्थना यदक्षय पदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं संयतां देव येन वापत्सु कृच्छ्रेषु कान्तारेषु भयेषु च கீர்த்தயன் புருஷா கஷ்சன் நாவசீததி ராகவ என்று பூஜயஸ்வைனமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம் ஏதத் திரிகுணிதிம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி என்று அகஸ்திய மகாமுனினால் போற்றப்பட்ட அந்த சூரிய பகவானுடைய வைபவம் இதுவரைக்கும் நாம் அந்த திருமலையில் சிறுவர்களால் அதாவது அந்த பக்தி மார்க்கத்தில் இப்பொழுதே இருந்து கொண்டிருக்கிற அந்த சிறுவர்கள் எல்லோரும் சூர்யா அஷ்டகத்தை செய்வித்ததை நாம் மிக அழகாக கண்குளிர காதுகள் இனிக்க அந்த பக்தியுடன் செய்வித்த விஷயங்களை நாம் பார்த்தோம் கேட்டோம். ஆக ஏகாகிர சித்தையினால் அந்த சூரிய பகவானை சேவித்தால், ஜகத்பதியானந்த சூரிய பகவானை சேவித்தால், 3 தடவை அந்த ஆதித்ய ஹிருதயத்தை சேவித்தால் வாழ்வின் எல்லா போர்களிலும் வெற்றி கிட்டும் என்று அகஸ்தியர் தெரிவித்து, அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் தொம்பதிஷ்யசே என்கிறார். மிக நம்பிக்கையுடன் ஒரு விஸ்வாசத்துடன், ராமா நீ அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ தான் கிளம்பும் முன் அந்த ராமபிரானை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் அகஸ்திய மகாமுனி. ஓ ராமா, வலிமையான தோள்கள் உள்ள ஓ ராமா, இந்த க்ஷணம் முதல் ராவணனை நிச்சயமாக வெற்றி கொள்வாய். அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் துவம் வதிஷ்யசி, நீ கட்டாயம் அந்த ராவணனை தோற்கடிப்பாய். ஆக ஏவம் உக்த்வா ததாகஸ்தியோ ஜகாமச்ச யதாகதம், எப்படி வந்தாரோ அப்படியே அந்த அகஸ்திய மகாமுனி ராமபிரானுக்கு இந்த விஷயத்தை தெரிவித்து, அதாவது ததோ யுத்த பரிஸ்ராந்தம் என்று ஆரம்பித்த விஷயம், அந்த ராமபிரான் மிகுந்து சோர்ந்து இருந்திருக்கிற சமயத்தில் வந்த அங்கே அகஸ்திய மகாமுனி
சூரிய பகவானுடைய வைபவத்தை நன்றாக தெரிவித்து எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற மந்திரத்தை, ரகசியத்தை, விஷயத்தை தெரிவித்து தான் எப்படி வந்தாரோ அப்படியே கிளம்பிவிட்டார் அந்த அகஸ்திய மகாமுனி. ஏதச்ருத்வா மகாதேஜா நஷ்டசோகோ பவத்ததா தாரயாமாசயோ சுப்ரீதோ ராகவः பிரயதாத்மவான். எப்படி மகாபாரதத்து போரில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அந்த அர்ஜுனனை பார்த்து, இப்படி எனக்கு பந்துக்கள் எல்லோரும் இங்கிருக்கின்றார் அல்லவா, அவர்களை நாசனம் பண்ணினா எப்படி இருக்க முடியும் இந்த உலகத்தில் என்று கேட்ட அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் தெரிவித்ததை நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது. அதற்கு பிறகு அந்த அர்ஜுனன் அந்த யுத்தத்தம் செய்யும் முறையும் நமக்கு தெரிந்தது. அதாவது சீதந்தி மமகாத்ராணி என்று சொன்ன அந்த அர்ஜுனனை உன்னுடைய கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன என்றெல்லாம் தெரிவித்து, க்ஷத்ரிய தர்மம் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்து உணர்த்தி அந்த பாண்டவ விஜயத்தை நாம் பார்த்தோம். அதேபோல் இந்த இடத்தில் எப்படி அர்ஜுனன் சீதந்தி மமகாத்ராணி ஷரீரஞ்ச பரிதுஷ்யதி என்றெல்லாம் சொன்ன அந்த அர்ஜுனனை விஷயத்தை தெரிவித்து கிருஷ்ண பகவான் அந்த யுத்தாய சமுபஸ்திதம் என்றது போல் அந்த யுத்தத்துக்கு சன்னத்தம் பண்ணாரோ, அதே போல் இந்த இடத்தில் அந்த அகஸ்திய மகாமுனியுடைய வச்சனத்தை கேட்ட ராமபிரான் ஏதச்ருத்வா மகாதேஜா நஷ்டவசோகோ பவத்ததா. நஷ்டசோகா, எல்லா விதமான சோகமும் போய்விட்டது. ஏதச்ருத்வா, இந்த அகஸ்திய பகவானுடைய மகாமுனியுடைய வாக்கியத்தை கேட்டு மகாதேஜா மகாதேஜா இருக்கின்ற தேஜஸ்வரன் இருக்கின்ற அந்த ராமபிரான் நஷ்டசோகா பவத்து ததா, அப்பொழுது சோகங்களை விட்டுவிட்டு தாரயாமாச சுப்ரீதோ ராகவா பிரயதாத்மவான், கவலைகளை துறந்து தனக்கு மிகப்பெரிய பலம் வந்து சேர்ந்ததை போல உணர்ந்து தாரயாமாச சுப்ரீதா, எல்லோருக்கும் பிரீத்தியுடைய அந்த ராமன் அந்த வில்லு அம்புகளை தரித்து கொண்டு பிரயதாத்மவான் ஆதித்யம் பிரேக்ஷ்ய ஜப்த்வாது பரம் ஹர்ஷம் அவாப்தவான். அந்த ராமபிரான் சூரிய பகவானை பார்த்து 3 முறை இந்த ஜபம் பண்ணி ஆதித்யம் பிரேக்ஷ்ய, அந்த சூரிய பகவானை பார்த்து கொண்டு ஜப்த்வாது ஜபித்து பரம் ஹர்ஷம் அவாப்தவான், அந்த சூரிய பகவானை பார்த்தாலே போரும் நமக்கும் ஒரு உற்சாகம் வரும். பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் என்றெல்லாம் நாம் அந்த சூரிய பகவானை பார்த்து பிரதிநித்தியம் நாம் சேவித்தாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி. அப்படிப்பட்ட நமக்கே இருந்தால் அந்த சூரிய பகவானை பார்க்கும் ராமபிரானுக்கு, அந்த பகவானுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆதித்யம் பிரேக்ஷ ஜப்த்வாது பரம் ஹர்ஷம் அவாப்தவான், எனக்கு இந்த இடத்தில் விஜயம் தத்யம், எனக்கு கட்டாயம் அந்த விஜயம் கிடைக்கும், நான் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு சந்தோஷத்தில் பரம் ஹர்ஷம் அவாப்தவான் திரிராச்சம்ய, அவர் 3 முறை நீரை அருந்தினார். அதாவது ஆச்சமனம் செய்து தனுராதாய வீரியவான், தன்னை சுத்தி செய்து கொண்டு வீரத்துடன் தனது வில்லை எடுத்தார் ராமபிரான். எடுத்துக்கொண்டு ராவணம் பிரேக்ஷ்ய ஹிருஷ்டாத்மா யுத்தாய சமுபாகதம் சர்வயத்னேன மஹதா வதே தஸ்ய திருதோ பவத். ராவணம் பிரேக்ஷ்ய, அந்த ராவணனை பார்த்தார் ராமபிரான். யுத்தாய சமுபாகதம், வந்திருக்கின்ற அந்த ராவணனை பார்த்து சர்வயத்னேன மஹதா வதே தஸ்ய திருதா பவத். யுத்த காலத்தில் ராவணனை கண்ணுற்ற ஸ்ரீராமன்
அவனை கொல்லும் பொருட்டு முன்னேறினான். இப்படி இந்த வைபவம் யாரை முன்னிட்டு என்றால் அந்த சூரிய பகவானை சேவித்தாலே ராமராவண யுத்தத்திலேயே ராமனுக்கு இருந்த அந்த வலம் சூரிய பகவானால் ஏற்பட்டது. அதரவிஹி அவதன் நிரீக்ஷராமம் முதிதமனாः பரமம் பிரஹிருஷ்யமானः நிஷிஜரபதி சங்ஷயம் விதித்வா சுரகணமத்யகதோ வஜஸ்த்வரேதி. யுத்தகாலத்தில் ஸ்ரீராமனை பார்த்த சூரிய பகவான் ராவணின் முடிவு உறுதி என தெரிந்து கொண்டானாம். அந்த சூரிய பகவான் அதரவிஹி அவதன் நிரீக்ஷராமம், அந்த ராமபிரானை அந்த பகவானை பார்த்து கொண்டிருக்கிறான் சூரியமுகமாக. முதிதமனாக பரமம் பிரஹிருஷ்யமானः, சந்தோஷத்தில் இருந்த சூரிய பகவான் ரிஷிஜரபதி சம்சயம் விதித்வா சுரகணமத்யகதோ வச்சஸ்த்வரேதி, தெரிந்து கொண்டான். ஸ்ரீராமனுக்கு அதற்கான வழியையும் காண்பித்தான் அந்த சூரிய பகவான். ஆஹா, அந்த சூரிய பகவானை நேரும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த பிரப மூலமாக நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கலியுக வைகுண்டமான இந்த திருமலையில் ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகே கார்மேக மின்னலா, வான்பூவே தேன் பாகே கார்மேக மின்னலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம், என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம், என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன், உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன். பெருமானே உன் பாதம் என் நாளில் பெறுவேனோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகே கார்மேக மின்னலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா, ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ,
நிலையான ஸ்ரீனிவாசா ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமும் பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே பெருமானே இசை ஞானம் மென்மேலும் தருவாயோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா இப்படி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடமுடையாருடைய சந்நிதியில் ரத சப்தமி என்று இன்று விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இப்பொழுது சூரிய துவயத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பிரத்யக்ஷ சூரியனும் அதேபோல் சூரிய பிரபையில் சூரியனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூரிய பகவான் இன்று, அதாவது ரதசப்தமி என்ற இன்று துவஷ்டா என்று சூரியன் என்று நாம் சொல்ல வேண்டும். துவஷ்டா ருச்சகோ ரக்ஷஸ்ச கம்பலாக்கியஸ்திதிலோத்தமா பிரம்மராதோத சதஜித்ருதராஷ்ட்ர இஷம்பர துவஷ்டா சுபாய மே பூயாச்சிஷ்டாவளி நிஷேவிதா நானா சில்பகரோ நானா தாது ரூப பிரபாகரா. அதாவது இந்த மாக மாசத்தில் துவஷ்டா நாம சூரியன் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மா எழுதப்பட்ட ரிஷியினாலையும் திலோத்தமா என்ற அப்சரசங்களினாலும் திருதராஷ்டிர கந்தர்வனத்து உடையனும் இப்படி கம்பல நாகத்துடையும் சதஜித் யக்ஷனுடையும் ருச்சிக ராட்சசனுடையும் கலந்து ரதத்தில் செல்லும் இன்று துவஷ்டா சூரியன் என்று. அதாவது துவாதச ஆதித்யர்கள் தாத்தா சூரியன் என்று சைத்திர மாசத்தில் தாத்தா என்ற சூரியன், அதேபோல் அர்யமா சூரியன் வைசாக மாசத்தில், அதற்கு பிறகு மித்ர சூரியன், அதாவது ஜேஷ்ட மாசத்தில் மித்ர என்ற பெயருடன் அந்த சூரியன் நாம் கூப்பிடுகின்றோம். ஒரு மாசத்தில் ஒரு பேரில் அந்த சூரிய பகவானை சேவிப்பதுண்டு புராணங்களில். அதற்கு பிறகு வருண சூரியன் என்று ஆஷாட மாசத்தில், அதற்கு பிறகு அந்த இந்திர சூரியன் என்று ஸ்ராவண மாசத்தில், விவஸ்வான் சூரியன் என்று பாத்ரபத மாசத்தில், பூஷா சூரியன் என்று ஆஸ்வயுஜ மாசத்தில், பர்ஜன்ய சூரியன் என்று கார்த்திகை மாசத்தில், 12 ஆதித்யர்கள், அதேபோல் அம்சுமான் என்ற சூரியன் மார்கசர மாசத்தில், அதாவது தனுர்மாசத்தில், அதற்கு பிறகு இன்று நாம் பகசூரியன் என்று புஷ்ய மாசத்தில், இப்பொழுது மாக மாசத்தில் துவஷ்டா சூரியன் என்றும், வரும் அந்த 12வது சூரியன் விஷ்ணு சூரியன் என்று பால்குண மாசத்தில், இப்படி பலவிதமான ஒவ்வொரு மாசத்திலும் ஒவ்வொரு நாமதேயத்துடன் இந்த சூரிய பகவான் கொண்டாடப்படுகின்றான் என்று புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே அல்லை, பகவானுக்கு நாம் எல்லா விதமான சேவைகளும் பார்த்திருக்கிறோம். அதாவது திருவேங்கடவுடையானுக்கு ஸ்ரீனிவாச கத்தியம், ஸ்லோகம், ஸ்தோத்திரம், புராணம் எப்படி இருக்கின்றதோ அதேபோல் சூரிய பகவானுக்கு சூரிய கிரக ஜபம், சூரிய கவச ஸ்தோத்திரம், சூரிய மங்கள அஷ்டகம், சூரிய அஷ்டோத்தர சதநாமாவலி, சூரிய ஸ்தோத்திரம், சூரிய உபனிஷத்து, சூரிய சூக்தம், ஆதித்ய அஷ்டோத்தர சதநாமாவலி, சூரிய அஷ்டகம், ஆதித்ய ஹிருதயம், சூரிய சஹசிரநாமாவளி, சூரிய பிராத்தஸ்மரண ஸ்தோத்திரம், சூரிய பிரார்த்தனைகள், பிரம்மாவினால் செய்யப்பட்ட சூரியஸ்துதி, மனுவினால் செய்யப்பட்ட சூரியஸ்துதி, சூரியமண்டல அஷ்டகம், பாஸ்கர அஷ்டகம், சூரியஸ்தவம், சூரியஸ்தவ ராஜம், சிவனால் புரோக்தம் சூரியஸ்தவ ராஜம்,
சௌரஸ்தவம், ஆதித்யஸ்தவம், மயூரனால் செய்யப்பட்ட சூரியஸ்தவம், சூரிய நமஸ்காரங்கள், ஸ்தோத்திரங்கள், சௌர அஷ்டாட்சரி ஜபவிதி, அதாவது சூரிய பகவானை இட்ட அஷ்டாட்சர ஜபம், சப்த அர்யமாக்கள், சப்த நவாரியர்கள், நவ ஆரியர்கள், துவாதச சூரியர்கள், உஷசூக்தம், சூரிய சூக்தம், அக்ஷுபனிஷத்து என்ற யஜுஷாகையில் இருந்து கொண்டிருக்கிறது. சூரிய பகவானை இட்டு மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம். அந்த கும்பஹாரதியை நாம் சேவித்து அந்த சூரியப்பிரப வாகனத்தில் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருப்பது இந்த ரதசப்தமி என்று நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா விதமான பாப்பங்களும் சென்று நல்ல சுபங்கள் ஏற்படும். இந்நாளில் பொன்னாளாக திருவேங்கடமுடையானை சூரியப்பிரப வாகனத்தில் நாம் சேவித்தோம். ஓம் நமோ வெங்கடேஸ்வர. ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. கற்பூர ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. கற்பூர ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. கற்பூர ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. கற்பூர ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, భక్తవత్సల గోవింద, భాగవత ప్రియ గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. నిత్య నిర్మల గోవింద, నీలమేఘ శ్యామ గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. పురాణ పురుష గోవింద, పుండరికాక్ష గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. నందనందన గోవింద, నవనీత చోర గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద.
పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద సప్తమి రథ గోవింద विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ